நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் மாங்காடு அருகே எதிரே வந்த பைக் மீது மோதாமல் இருக்க காரை வலது பக்கம் திருப்பிய போது புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் பயணித்த கார் விபத்துக்குள்ளான நிலையில் காயமடைந்தவர்களை மீட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாக்யராஜ். விவரங்களை வழங்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரில் நடைபெற இருந்த உறவினர் சாதனை விழாவில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் புதுக்கோட்டை ஆலங்குடி வடகாடு வழியாக காரில் பேராவூரணி சென்றதாக சொல்லப்படுகிறது. அப்போது ஆலங்குடி அருகே மாங்காடு பூச்சிக்கடை சாலையில் முதியோர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற போது அந்த வாகனத்தில் மோதாமல் இருப்பதற்காக காரை ஓரமாக செல்ல முயன்ற போது சாலையோரம் கிடந்த பெரிய சிமெண்ட் கல்லில் கார் மோதியுள்ளது. இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சிறு காயங்களுடன் காயமடைந்திருக்கிறார். அவருடைய உதவியாளர் பிரகாஷ் மற்றும் அவருடன் சென்ற சுகுமார், கயாநிதி, கார் ஓட்டுநர் சிலம்பரசன் உள்ளிட்ட 5 பேர் காயமடைந்துள்ளனர். அந்த வழியாக சென்ற தமிழ்நாடு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இந்த விபத்தை அறிந்து காயமடைந்தவர்களுக்கு உதவியோடு ஆம்புலன்ஸ் மூலம் புதுக்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளார். இது மட்டுமின்றி கட்சி நிர்வாகிகள் சிலரையும் உதவிக்காக அனுப்பி வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை தனியார் மருத்துவமனையில் புதுச்சேரி அமைச்சர் உள்ளிட்ட 5 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்தில் 5 பேர் நல்வாய்ப்பாக லேசமான காயங்களுடன் மட்டுமே ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.